ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெக்ரல் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.5 பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம 13லேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டின் ஆன்சரும் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சரும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து பார்த்துட்ருக்கோம். டினாமினேட்டரில் 2 ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு நம்ம மாற்ற முடியும். அதுக்கு நமக்கு ஆக்சுவலாக இந்த டேபிள் தான் தேவை. இந்த டேபிளில் பாருங்கள், ஒரு லீனியர் ஃபார்மும் ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்மும் இருக்குது. அந்த குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்து ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் நம்ம எழுதணும். அந்த ஃப்ராக்ஷனை எடுத்து a by x minus a, இது வந்து டினாமினேட்டரில் வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்ம் வந்ததுன்னா அதுக்கு மேலே லீனியர் ஃபார்மில் எடுத்து எழுதணும் bx plus a. இப்போ இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்குது. இப்படி தான் எழுதிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபார்மேட். எப்போவுமே கீழே குவாட்ரேட்டிக் இருந்துச்சுன்னா அந்த குவாட்ரேட்டிக்கை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஃபேக்டரைஸ் பண்ண முடியலன்னா தான் இந்த ஃபார்மேட் எடுக்கணும் டெஃபினட்டாக. இது ப்ளஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியல. இதே இது மைனஸ் இருந்துச்சுன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு போட்டு a ப்ளஸ் ba மைனஸ் பின்னு எழுதியிருப்போம் நம்ம. சரி, இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே கொஸ்டினோட இந்த சைடு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம எடுத்திருக்கிற இந்த ஃபார்முக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து இந்த பக்கம் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே எழுதணும். 1 minus x 1 plus x ஸ்கொயர்னு. ஸோ இது வந்து இப்படி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது 1 plus x ஸ்கொயர்ட் வந்து a கூட ஒரு தடவை மல்டிபிள் ஆகும். ப்ளஸ் bx plus c அப்படின்ற டேர்ம் கூட 1 minus x ஒரு தடவை மல்டிபிள் ஆகும். இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2 ஈக்குவல் டு நியூமரேட்டரில் வந்து a டைம்ஸ் 1 plus x ஸ்கொயர்ட் இருக்குது. இது bx plus c ரெண்டு பேருக்குமே இது 1 minus x இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. bx இன்ட்டு 1 minus xன்னு ஒரு டேர்ம், c இன்ட்டு 1 minus xன்னு ஒரு டேர்ம். இப்படி எழுதிட்டு இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் வேல்யூ எக்ஸுக்கு கொடுத்து நம்ம வந்து ஏபிசியை ஃபைண்ட் பண்ணணும். if x is equal to 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் முதல்ல. அப்போ 2 is equal to a times இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 plus 1 2 2aன்னு வந்திருக்கும். ப்ளஸ் இங்கே 1 போடும்போது 1 minus 1 0 0 into anything இந்த டேர்மே 0 ஆயிருக்கும். இங்கே 1 போடும்போது 1 minus 1 0 தான். இப்போ இந்த சீன்ற டேர்ம் என்னவாயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. இப்போ 2a is equal to 2னா a தானே வேணும், மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆயிருக்கும். 2/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 1 is equal to a வேல்யூ 1ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வேறு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்போவுமே இந்த பிஎக்ஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, எக்ஸ் மல்டிபிள் இருக்கும்போது எக்ஸுக்கு 0 போட்டால் ஒரு டேர்ம் டெஃபினட்டாக 0 ஆகும். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 0 போட்டுக்கலாம். அப்போ 2 ஈக்குவல் டு இங்கே 0 போட்டால் 1a ப்ளஸ் இந்த டேர்ம் இங்கே 0 வரதுனால b இன்ட்டு 0 0 இந்த டேர்மே 0 ஆகிடும். ப்ளஸ் இங்கே இது 0 ஆயிடுச்சுன்னா c இன்ட்டு 1 வந்து c தான். இதில் ஏயோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதுனால ஏக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் -1 ஆகிடும். அப்போ 2 minus 1 வந்து 1 is equal to c அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ சியும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இதில் எக்ஸுக்கு வேறு என்ன நம்பர் போட்டாலும் எதுவுமே என்ன ஆகாது, 0 ஆகாது. அப்போ நம்ம என்ன நம்பர் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 + 2 எது போட்டாலும் ஓகே. ஸோ -1 போடுறோம். நம்ம எந்த நம்பர் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இங்கே 2 is equal to எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் -1. இங்கே -1 போட்டால் கூட ஸ்கொயர் பண்ணும்போது +1 தான். ஸோ இது 2a. இங்கே -1 போடும்போது மைனஸும் +1 ஆகிடும். ஸோ இது 2, இங்கே ஒரு -1 இருக்குது, இங்கே ஒரு -1, இங்கே ஒரு 2. ஸோ -2b. இங்கே -1 போடும்போது இது +1 ஆகிடும். அப்போ இங்கே 2c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை ஏபிசிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏக்கும் 1 கிடச்சிருக்கு, சிக்கும் 1 கிடச்சிருக்கு. இப்போ 2 is equal to 2 into 1 2 தான். பியோட வேல்யூ இன்னும் நமக்கு கிடைக்கல. சியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 2ன்னு கிடச்சாச்சு. இந்த 2 இந்த 2 ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். +4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -4 ஈக்குவல் டு -2b. இப்போ -2 is equal to -2b அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் கேன்சல். 2ஆல் 2 டிவைட் பண்ணால் பியோட வேல்யூ என்ன தான் வந்திருக்கு, 1ன்னு வந்திருக்கு. ஏபிசி மூணு வேல்யூமே 1 தான். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதான் நம்ம ஃபார்ம். a by லீனியர் ஃபார்ம் bx plus c, bc ரெண்டுமே 1 1 தான் நமக்கு கிடைச்சது இல்லையா, அதனால 1x plus 1/ன்னு எழுதிக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ண சொல்லி தான் நம்மளை கேட்டாங்க. இதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது, அதனால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இப்போ இன்டகிரேஷன் எடுக்கும்போது இங்கேயும் இன்டகிரேஷன் வரும். இதை இப்படியே வச்சு இன்டகிரேட் பண்ண முடியாதுன்றதால x/1 + x ஸ்கொயர்டு தனியாகவும் 1/1 + x ஸ்கொயர்டு தனியாகவும் பிரிச்சுக்கோங்க. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. இது 1/x ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை log x ஃபார்மில் எழுதிக்கலாம். இது 1/1 + x ஸ்கொயர்டும் டைரெக்டாக tan இன்வர்ஸோட ஃபார்முலா, இதுவும் நம்ம அப்படியே எழுதிட முடியும். இது வந்து எந்த ஃபார்ம்லையும் இல்லை இல்லையா. அப்போ இதை மட்டும் என்ன பண்ணணும், தனியாக முதல்ல சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் மட்டும் முதல்ல தனியாக என்னன்னு பாருங்கள். x/1 + x ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குது கொஸ்டினில் வித் ரெஸ்பெக்ட் டு dx. இதை நீங்கள் மைண்டில் கூட பண்ணிட முடியும்.
இப்போ 1 + x ஸ்கொயர்டை வந்து நம்ம tன்னு அஸ்யூம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 0 ஆகிடும். x ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, இங்கே tயை பண்ணால் dt/dx அப்படின்னு வருது. நம்மளுக்கு சப்ஸ்டியூஷனுக்கு x1 dx1 தானே வேணும். அப்போ dx இங்கே போயிடும், 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ x × dx is equal to dt/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த கொஸ்டினை இன்டகிரேஷன் ஆஃப் இந்த x × dx எடுத்துட்டு dt/2 அப்படின்னு போட்டுடலாம். டினாமினேட்டரில் இதுக்கு பதிலாக tன்னு வந்துடும். ஸோ இங்கே நியூமரேட்டரில் இருந்து ஒரு 1/2 வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ ஒரு 1/2 வெளில எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து 1/t dtன்னு இருக்கும். 1/t நம்ம என்னென்னு எழுதலாம், log t அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இது வந்து log ஆஃப் tக்கு பதிலாக 1 + x ஸ்கொயர்ட் அப்படின்றத நம்ம ஃபார்ம். வெளியில் ஒரு 1/2 இருந்ததுனால ஒரு /2 வரும். இது வந்து நீங்கள் ரஃபில் பண்ணாலே போதும். இப்போ இதோட இன்டகிரேஷன் பார்க்கும்போது இது 1/xல இருக்கிறதுனால இதோட ஃபார்மேட் log x. நம்மளோட பேசிக் ரூல் தான் இது. இதில் x வந்து மைனஸில் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் ஒரு -1 போடணும். டிஃப்ரென்ஷியேஷனில் மல்டிப்பிளில் போடுவோம்ல, இன்டகிரேஷனில் டினாமினேட்டரில் போடணும். இதை நம்ம அங்கே ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ வந்து 1/2 ஆஃப் log x ப்ளஸ் 1/2 ஆஃப் log ஆஃப் tன்னு வந்துச்சு. tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் வந்து 1 + x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1/1 + x ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ரூல். நம்ம டைரக்ட் இன்டகிரேஷனில் பக்கத்தில் +ன்னு போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். 3x - 1/x + 2 the whole square அப்படின்னு இருக்குது. இது எந்த பேட்டர்னில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நம்மளோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளிகேஷனில் செகண்ட் ஃபார்மில் இருக்குது. ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் இல்லாமல் a/ன்னு எழுதணும். ஸ்கொயரோட b/, அப்படின்னு எழுதிட்டு நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுக்கும்போது எப்போவுமே இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதே டினாமினேட்டர் தான் வரும். அப்போ x + 2க்கும் x + 2 the whole squareக்கும் x + 2 the whole square தான் எல்சிஎம். இங்கே ஒரு x + 2 இருக்கிறதுனால மேலே ஒரு x + 2 போடணும். ஸோ அப்போ நம்ம a கூட ஒரு x + 2 எழுதிக்கலாம். b கூட ஆல்ரெடி x + 2 the whole square எல்சிஎம் வேல்யூவே இருக்கிறதுனால b கூட நம்ம யாரையுமே மல்டிபிள் பண்ண வேண்டாம், bன்னு எழுதிக்கிட்டால் போதும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணும்போது டினாமினேட்டர் கட் ஆகிடும். ஸோ இதில் எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்து ஏயும் பியும் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. இஃப் x is equal to -2 போடலாம். ஏன்னா -2 போடும்போது இந்த டேர்ம் நமக்கு ஈஸியாக 0 ஆகிடும். அப்போ 3 × -2 -1. ஸோ இதில் -2 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ a × 0 0 தான். இங்கே பக்கத்தில் +b மட்டும் இருந்திருக்கும். இதை மல்டிபிள் பண்ணும்போது -6, இங்கே ஒரு -1 இருக்குது. -6ம் -1ம் -7. -7 தான் நம்மளோட பியோட வேல்யூ. ஸோ b ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே ஈக்குவேஷனில் a வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இஃப் x is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ x is equal to 0னா இந்த டேர்மில் 3 × 0 0 ஆகிடும். அப்போ இங்கே -1 மட்டும் இருந்திருக்கும். இங்கே 0 போடும்போது 2 × a 2a ப்ளஸ் இங்கே ஒரு b இருக்குது. பியோட வேல்யூ ஆல்ரெடி இங்கே -7 கண்டுபிடிச்சோம்ல, அது கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. -1 = 2a - 7. -7 ஈக்குவல் தாண்டி இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும், +7 அப்படின்னு கிடச்சிருக்கும். = 2a. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 7ல் 1 - 1 6 = 2a. மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ 6/2. ஏயோட வேல்யூ என்னென்னு கிடச்சிருக்கு, 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ பியோட வேல்யூ -7, ஏயோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. அது இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் கொஸ்டினில். ஸோ இதில் ஏக்கும் பிக்கும் வேல்யூஸ் இதில் பண்ணாதீங்க, இதில் பண்ணுங்க. நான் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்பில் தான் நம்ம பண்ணணும். இதில் எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. கொஸ்டினில் இதை இன்டகிரேட் தானே பண்ண சொன்னாங்க. அப்படி இந்த பக்கம் ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டால் இந்த பக்கம் ஒரு இன்டகிரேஷன் சைன் போட்டால் dxம் போட்டுக்கணும். ஸோ எழுதியாச்சா. இது வந்து 1/x ஃபார்மில் இருக்குது. இது வந்து 1/x ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. இது ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பேசிக். 1/x வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log x அப்படின்றது கிடைக்கும். இதே 1/x ஸ்கொயர்டை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது -1/xன்னு கிடைக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னா இது வந்து x⁻2 மேலே போகும்போது ஆக்சுவலாக x⁻−2ன்னு வரும். இது x⁻n பேட்டர்னில் தான் சால்வ் ஆகும் எப்போவுமே. x⁻n + 1/n + 1 அப்படின்னு எழுதுவாங்க. இது -1ன்றதுனால கீழே வரும்போது +x ஆகிடும். இந்த மைனஸ் சைனை மேலே போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒரு தடவை யோசிச்சு எழுதாமல் டேரெக்டாக 1/x ஸ்கொயரோட இன்டகிரேஷன் வந்து -1/x தான் அப்படின்னு படிச்சுக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம படிச்சிருக்கோம். 1/xை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1/x ஸ்கொயர், அது அப்படியே ரிவர்ஸில் தான் இது வந்திருக்கு. இந்த 3யை வெளியில் எடுத்துட்டோம்னா இது 1/x மாதிரி இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணால் log of x + 2. இங்கே ப்ளஸ் இன்ட்டு -7னை வெளில எடுத்துட்டோம்னா 1/x ஸ்கொயர் இருக்குது. 1/x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் -1/x. எக்ஸுக்கு பதிலாக x + 2 கொடுத்ததுனால இங்கே x + 2ன்னு போட்டு +c அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 3 டைம்ஸ் log of x + 2. இந்த மைனஸும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +7/x + 2 +c அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த 2 மார்க் கொஸ்டின் தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.